வேணா பேசேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை, அது போதும். அவர் ஓடி வராரு. ஓடி வந்து அந்த நடுத்தர வயது நபர் முன்னேற்றியெல்லாம் முன்னேற்றியை தாண்டி பின்னேற்றியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய முதிர்ந்த அந்த முகத்தை பார்க்கும்போது இவர் கேட்குறாரு, யாரு என்ன தெரியலையா அவங்களுக்கு? இல்லை தெரியல. யாரு? இப்போ கூட்டிட்டு போய் காமிக்கிறார். ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால ஒரு 17 வயது ஒரு பையன் அந்த பெஞ்சில் அப்படி படுத்துட்டு இருந்த போது அவனுக்காக நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, யூ கேவ் ஒரு 7 pounds and 10 shillings கொடுத்தீங்க. அந்த பையன் நான் தான். இப்போ என்னவா இருக்கீங்க? ரெஃபர்மேட்டரியிலேருந்து இளம் குற்றவாளிகள் அப்படின்னு அவங்க வெளியில வராங்க இல்லையா, வந்த அடுத்த நிமிடம் அவர்களை கூட்டி சென்று அவர்களுக்கு என்ன பாடங்கள் தர முடியுமோ, எதை திருப்பி தர முடியுமோ அதெல்லாம் கொடுத்து ஐ ஜஸ்ட் புஷ் them into the மெயின் ஸ்ட்ரீம். சாதாரண மக்கள் வாழக்கூடிய அந்த பொது நதியோடு கலக்கக்கூடிய எல்லா தகுதிகளையும் கொடுத்து அனுப்புறேன் நான். ஆனா நீங்க கொடுத்த அதுதான் எனக்கு. இப்போ ஏஜே கிரானின் அப்படியே திரும்பி நம்மளை பார்த்து சொல்றாரு, வாழ்க்கையில எத்தனையோ மூலதனங்களை நான் கொடுத்துருக்கேன், எழுந்திருக்கேன், எல்லாம் தான். But this is the best investment I ever made in my life. இப்போ மறுபடியும் உங்ககிட்ட இதுதான் கொண்டு வரேன் நான். என்ன அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க வருவாங்க. வகுப்புக்கு நான் போகும்பொழுது வகுப்புக்கே போகாமல் மரத்தடியில் இருக்கிற சிமெண்ட் பெஞ்சில் உள்ளங்கை ரேகையை அழிச்சுக்கிட்டு இப்படியே பார்த்துட்டு இருந்த குழந்தைய நான் பார்த்துருக்கேன். 10 நாள் 20 நாள் 30 நாள். ஆனால் முகத்தை பார்த்தா இப்போதான் கல்லூரிக்கு சேர்ந்த மாதிரி இருக்கு. வந்து ஒரே ஒரு தடவை நின்று நம் வகுப்புக்கு போகும்போதும் அவர் உட்காந்துருக்காரு, வரும்போதும் உட்காந்துருக்காரு. பொறுக்க முடியாம போய் அவங்க பக்கத்துல போய் வாப்பா அப்படின்னு சொல்றதுக்குள்ள, காலையில 7:30 மணிக்கு போனா 7:30 மணிக்கு உட்காந்துருக்காரு அந்த குழந்தை. வாப்பா அப்படின்னு சொல்றதுக்குள்ள வான் வாய் திறக்கிறதுக்குள்ள கூட ஓடி வந்தாச்சு. எனக்கு தோணுச்சு, இந்த 15 நாளா யாராவது கூப்பிட மாட்டீங்களா? கூப்பிட மாட்டீங்களாப்பா? யாராவது ஒருத்தர் கூப்பிட மாட்டீங்களா? என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? பாரதி கிட்ட போய் நின்னா குறிப்பு உணர் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லி சொல்லித்தான் புரிய வைக்கணுமா? உனக்கு முகத்தை பார்த்தா புரியாதா? கவலை மண்டி கிடக்கிறது தெரியாதான்? உள்ள வந்தாச்சு. வந்து என்னுடைய பேகை எடுத்து வச்சு, உங்களுக்கு தானே ஆசிரியர் அவசரமா ஓடக்கூடிய ஆசிரியர்கள் கைப்பைக்குள்ள கையை விடுறது போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பெரும்பாலும் டிஃபன் பாக்ஸ் திறந்திருக்கும். மிக நிதானமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு தண்ணி எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து குடிடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், சாப்பிட்டியாப்பா? இங்க ஆசிரியர்கள் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த வார்த்தை எவ்வளவு பலமானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சாப்பிட்டியாப்பா? எங்களுக்கு முன்னால போன ஆசிரியர்கள் அது கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு மதிய உணவெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்காது. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த பெருந்தன்மை இருக்கணும். மனது அப்படி உரண்டு போகக்கூடாது. சாப்பிட்டியாப்பா? அழ ஆரம்பிச்சாச்சு. 18 வயசு பொம்பளை பிள்ளை அழுதா நமக்கு தெரியுமா? 18 வயசு பையன் அழுதா என்ன பண்றதுன்னு தெரியாது. தேம்பி தேம்பி ஆம்பளை குழந்தைங்க உட்காந்து அழும்பொழுது என்ன பண்றதுன்னு தெரியாது. நான் சொன்னேன், ஓ சாப்பிடலையாவா? எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் ஃப்ரீ தான், பார்த்தாச்சு டைம் டேபிள், கேன்டீனுக்கு போகலாம். அது இல்லைங்க மிஸ். ஏன்னா அவன் இன்னும் மேம்னு கூட சொல்லலை, பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியிலேயே வரல, மிஸ் தான் இன்னும். அது இல்லைங்க மிஸ். சொல்லுப்பா என்ன? அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சண்டை போடுறாங்க. அப்பா குடிச்சிட்டு வந்து எல்லாரையும் அடிக்கிறாரு. சரிடா, எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? சரிப்பா அப்புறம் அப்படின்னு அடுத்த நிமிடம் சொல்ல, இல்லை ஒவ்வொரு நாளும் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும்போது அம்மா என்னை கடைசியாக பார்த்துக்கோ, நீ திரும்பி வரும்போது உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்கு மிஸ். என்ன நினைக்கிறோம்? நான் வாயை திறந்த கிளாஸ் கவனிக்கணும்னு நினைக்கிறேனா? மதிப்பெண்கள் வாங்கணும்னு நினைக்கிறேனா? அம்மாவுக்கு வேண்டாம், அப்பாவுக்கு வேண்டாம், ஊருக்கு வேண்டாம், அத்தனை பேரும் விலகி விட்டாலும் ஒற்றை நபர் அங்கே இருக்காருங்கிறதுனால தானே உலகம் சுத்துது. ஒரு ஆசிரியர் இருந்தா தற்கொலைகள் எப்படி நடக்க முடியும்? எப்படி நடக்கலாம்? எப்படி நடக்க விடலாம்? எங்கேயாவது தற்கொலை குற்றபோதம் தான் முதல்ல வருது. When everybody sees what is wrong with the child, the teacher alone sees what is right with the child. இதை மனதில் எங்கேயாவது எழுதிக்கோங்க. உலகம் போற சொல்லும், உங்ககிட்ட இது தப்பு இது தப்பு இது தப்புன்னு சொல்லும்போது, டே உங்ககிட்ட இதெல்லாம் சரியா இருக்குடா அப்படின்னு சொல்ல ஒரு குரல் வேணும்னா அது ஆசிரியருடைய குரலாக மட்டும்தான் இருக்க முடியும். வேற யாரும் கொடுத்து வராதது. சோறு இல்லையா அரவணைச்சிட்டு போன ஆசிரியர்களை நான் பார்த்துருக்கேன். சாப்பாடு இல்லாத குழந்தைங்களுக்கு மற்ற ஸ்டாஃப் ரூம்ல யாருக்குமே தெரியாது. வெளியில விளம்பரமே கிடையாது. தனியா இன்னொரு டிஃபன் பாக்ஸ் இருக்கும். கொண்டு போய் அங்கே நிற்கிற குழந்தைகிட்ட கொடுத்துட்டு ஓடு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வருவாங்க. நாங்களாம் எப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாடு கொடுத்தது 4 பேர்ட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா என்ன? அன்னதானத்தை ஊரறிய பண்ணுவாங்களா என்ன? யார் தானம் பண்ணாங்கன்னு தெரியாது. வயிற்றுக்கு போக வேண்டிய சாப்பாடு போச்சு. அப்படி ஆசிரியர்கள் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எத்தனை குழந்தைங்களை பார்க்குறேன். அப்பாவுக்கு உடல்நலம் சரியில்லை, அம்மாவுக்குன்னு வேற உறவுகள் இருக்கு. 18 வயசு குழந்தைங்க, ஆண் குழந்தைங்க தேம்பி தேம்பி அழும்பொழுது அது எடுக்கிற ஒற்றை முடிவு இதுவாக தான் இருக்கும். போதும் மிஸ், எனக்கு இது எனக்கு போதும் மிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு கை பிடிச்சு நிற்கு. நான் அதை தான் மறுபடியும் கேட்குறேன். ஏதாவது ஒன்று தட்டுங்கள் திறக்கப்படும். கதவு அங்கே இருக்கு, கை இங்கே இருக்கு. தட்டினா தானே திறக்கும். தட்டினால் திறக்கும், பேசினால் கேட்போம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அமைப்பு வர வேணும் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு ஆழ்ந்த மனிதம் இருந்தால் அவங்களால இதை கொண்டு வர முடியும். ஆஸ் அ டீச்சர் ஐ எம் இட்டர்னலி தேங்க்ஃபுல். ஐ எம் இட்டர்னலி தேங்க்ஃபுல். எங்கெல்லாம் ஒரு குழந்தை தப்பிச்சு போகுதோ. ஆனால் சில சமயம்